வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு தேவைப்படுற முக்கியமான சைக்காலஜி கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதாவது எஜுகேஷனல் சைக்காலஜி அல்லது எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்கிற இந்த சைக்காலஜி தான் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். இதிலிருந்து நமக்கு 30 கேள்விகள் வரும். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எந்த ஆணையம் 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வலியுறுத்தியது? இதற்கான ஆன்சர் கோத்தாரி ஆணையம். கோத்தாரி ஆணையம் 1964 அமைக்கப்பட்டது. 66 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் இந்த 10+2+3 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை நமக்கு தந்தவங்க. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது தான். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்ம படிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து +2 வரைக்கும் படிக்கிறோம். அதுக்கப்புறம் பிஏ பிஎஸ்சி இது வந்து ஒரு 3 ஆண்டுகள் படிக்கிறோம். இந்த ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ணி தந்தவர் கோத்தாரி தான். அடுத்தது, சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2001. இது என்னென்னா 6லிருந்து 14 வயது குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டம். அடுத்தது, ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களை இலக்காக கொண்டது? இதற்கான ஆன்சர் 9-10. அதாவது மேல்நிலை கல்வியை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கமாக வச்சு மத்திய அரசினால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இது 2009 தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது, கல்வி உரிமை சட்டம் இந்திய அரசியலமைப்பில் எந்த சட்டப்பிரிவின் கீழ் சேர்க்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆர்டிகிள் 21A. இது என்ன அப்படின்னா 86வது சட்டத்திட்டத்தின் மூலமாக 2002 ஆண்டு ஆர்டிகிள் 21Aல கல்வி உரிமை சட்டத்தை சேர்த்துருந்தாங்க நம்ம இந்திய அரசியலமைப்பில். அதே மாதிரி இது சட்டமாக 2009 கொண்டு வந்திருந்தாங்க. அது எப்போ செயல்முறைக்கு வந்துச்சு அப்படின்னா 2010 ஏப்ரல் 1 வந்துச்சு. இது வந்து 6லிருந்து 14 வயது குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சட்டம். அடுத்தது, அங்கன்வாடி திட்டம் இந்தியாவில் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1975. இது என்ன அப்படின்னா 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வியோட கூட ஊட்டச்சத்துமே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான் இந்த அங்கன்வாடி திட்டம் அப்படிங்கிறது. அடுத்தது, ஹண்டர் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1882. இப்போது ஹண்டர் ஆணையம் 1882 அமைத்திருந்தாங்க. அவங்க முக்கியமாக தொடக்க கல்விக்கு கவனம் கொடுத்திருந்தாங்க. அடுத்ததாக சேட்லர் ஆணையம், இது 1917 அமைத்திருந்தாங்க. இவங்க பல்கலைக்கழக மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. அடுத்தது, பல்கலைக்கழக கல்வி ஆணையம் அப்படிங்கிற ஆணையம், இது 1948-49 அமைத்திருந்தாங்க. இவங்க தரமான உயர்கல்வி வழங்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. அடுத்தது, தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். இதில் பாருங்கள், முதல்ல 1968 நமக்கு முதல் முறையாக தேசிய கல்விக் கொள்கை அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது 1986 அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 68 அது அப்படியே திருப்பி போட்டோன்னா 86. அடுத்தது இப்போ ரீசெண்டாக 2020 புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து 5+3+3+4 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை அடிப்படையாக கொண்டது. நம்ம வந்து பார்த்துருந்தோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து 10+2+3 அப்படிங்கிறது. அதற்கு பதிலாக அவங்க இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நமக்கு சொல்கிறாங்க. அடுத்தது, குழந்தை பள்ளி என்ற கருத்தை அறிமுகம் செய்தவர் யார்? இதற்கான ஆன்சர் புரோபெல், அதாவது ஃப்ரெட்ரிச் ஃப்ரோபெல். இவர் தான் கிண்டர் கார்டன் அப்படிங்கிற சிஸ்டத்தையே கண்டுபிடித்தவர். அதாவது இப்போ நம்ம ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அப்படிங்கிற கேஜி இருக்குல்ல, கேஜினா கிண்டர் கார்டன், அதை அறிமுகம் பண்ணவர் இவர் தான். அதே மாதிரி கல்வி விளையாட்டு பொருட்களையும் இவர் தான் முதல் முறையாக வடிவமைத்திருக்காரு. அதாவது இப்போ குழந்தைகளுக்கு சில விளையாட்டு பொருட்களை கொடுப்பாங்க, அதன் மூலமாகவே அந்த குழந்தைகள் கற்றுக்கொள்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை அப்படிங்கிற பொருட்களை எல்லாம் கண்டுபிடித்தவர் வந்து இவர் தான். அடுத்தது, மாண்டிசோரி அடிப்படையிலான கல்வி முறையை உருவாக்கியவர் யார்? இதற்கான ஆன்சர் மரியா மாண்டிசோரி. மாண்டிசோரி இது வந்து குழந்தைய மையமாக கொண்ட ஒரு கற்றல் முறை. அதை இவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, இன்னும் சில தியரிஸ் பார்க்கலாம். அதுலேருந்து நம்ம என்னென்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, முயன்று தவறி கற்றல் என்ற கற்றல் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? இதற்கான ஆன்சர் எட்வர்ட் டாண்டைக். இதில் பார்த்தீங்கன்னா டாண்டைக் வந்து ஒரு பூனை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னா, ஒரு பூனையை ஒரு பாக்ஸ்குள்ளாடி அடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு
கயரை வந்து தொங்க விட்டுட்டாரு. இந்த பூனை அந்த கயரை இழுத்தா மட்டும் போதும், அந்த பூனைனால் வெளியில் வந்துட முடியும். ஆனால் அந்த பூனைக்கு அது தெரியாதுல்ல, அதனால் அது ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுது. அதாவது ஒவ்வொரு முறையும் வேறு வேறு முயற்சிகளில் அந்த கதவை திறக்கிறதுக்கு பார்க்குது, கதவை பிடிச்சி இழுத்து பார்க்குது, இதெல்லாமோ பண்ணி பார்க்குது. கடைசியில் எதேச்சியாக, அதாவது ஒரு 3ஆம் முயற்சிக்கு பிறகு அது அந்த கயரை பிடிச்சி இழுக்குது, அது கரெக்டாக தெரியுது. அப்போது இதை தான் ட்ரையல் அண்ட் எரர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து உருவாக்குனவர் எட்வர்ட் டாண்டைக் அப்படிங்கிறவர் இந்த மெத்தடை. அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது, கிளாசிக்கல் கண்டிஷனிங், அதாவது பரம்பரை நிபந்தனை கோட்பாடு அறிமுகம் செய்தவர் யார்? இதற்கிற ஆன்சர் இவான் பாவ்லோவ். இது ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், முதல்ல ஒரு நாய் இருக்குது, அப்புறம் ஃபுட் இருக்குது, உணவு இருக்குது. அந்த நாய்க்கு அந்த உணவை பார்த்தாலே எச்சில் வந்துடும். இது ஃபஸ்ட் விஷயம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பெல் அடிக்கிறாங்க, அந்த நாய்க்கு எந்த ஒரு உணர்வுமே இல்லை பெல் அடிக்கிறனால. இப்போ என்ன பண்ணுறாங்க, உணவை கொடுக்குறாங்க, அதே நேரத்தில் பெல்லையும் அடிக்கிறாங்க. இந்த டைமில் உணவை பார்த்தனால அந்த நாய்க்கு வந்து எச்சில் சுரக்குது. இனி என்ன ஆகுது அப்படின்னா, வெறும் பெல்லை மட்டும் அடிக்கிறாங்க. ஏற்கனவே அந்த உணவு அதோடைய மனதில் பதிந்திருந்தனால பெல் அடித்த உடனே இந்த நாய்க்கு வந்து ஒரு எச்சில் வருது. இதுதான் இவான் பாவ்லோ கண்டுபிடித்திருக்காரு. இது நம்ம வந்து வகுப்பறைகள்லேயும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அவர் தெரிவித்திருக்காரு. அடுத்தது செயற்பாட்டு நிபந்தனை, அதாவது ஆப்ரண்ட் கண்டிஷனிங் என்ற கருத்தை அறிமுகம் செய்தவர் யார்? இதற்கான ஆன்சர் பிஎஃப் ஸ்கின்னர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது. இப்போது ஸ்கின்னர் என்ன பண்ணுறாரு, ஒரு எலி எடுக்கிறாரு, அதை ஒரு கூண்டுக்குள்ளாடி போடுறாரு. அந்த எலி வந்து கரெக்டான ஒரு பட்டன் அமுத்துச்சு, கரெக்டான ஒரு லெவரை அமுத்துச்சு அப்படின்னா அதுக்கு உணவு கிடைக்கும். ஆனால் ஒருவேளை அது தப்பாக ஏதாவது அமுத்துச்சு அப்படின்னா அதுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கிடைக்கும். அப்போது இதனால் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த எலி முடிந்த அளவுக்கு கரெக்டானதையே அமுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. ஏன்னா எலக்ட்ரிக் ஷாக் கிடைக்கும்ல, அதனால தான். இப்போது இதை நம்ம வகுப்பறையில் எப்படி பயன்படுத்தலான்னா, இப்போ மாணவர்கள்கிட்ட சொல்கிறோம், நாளைக்கு நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஸ்வீட் தரேன் அல்லது சாக்லேட் தரேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நீங்கள் எழுதாமல் வந்தீங்க அப்படின்னா நான் பனிஷ்மெண்ட்டு தருவேன் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த மாணவர்கள் ஒன்று அந்த ஸ்வீட் அல்லது சாக்லேட்டுக்கு வேண்டி அந்த ஹோம்ஒர்க் எழுதிட்டு வராங்க. ஆனால் இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்வீட் தேவையில்லை அப்படின்னாலும் இந்த பனிஷ்மெண்ட்டை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை கரெக்டாக பண்ணுவாங்க. அப்போ இதை நேர்மறை ஊக்கம் மற்றும் எதிர்மறை ஊக்கம் மூலமாக கற்றல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, அடுத்தது உள்ளுணர்வு கற்றல் என்ற கற்றல் முறையை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான ஆன்சர் வோல்ஃப்காங் கோலர். ஓகேவா, நீங்கள் கோலர் மட்டும் ஞாபகம் வச்சிங்க. ஓகே, இது என்ன அப்படின்னா, ஒரு குரங்கை வந்து ஒரு ரூமுக்குள்ளாடி விடுறாரு. அங்கே வந்து கொஞ்சம் தொலைவில் வாழைப்பழத்தை வைக்கிறாங்க. அந்த குரங்கு இதெல்லாமல் பண்ணி பார்க்குது, அதனால் அந்த வாழைப்பழத்தை எடுத்துக்க முடியலை. அப்புறம் திடீர்னு அந்த குரங்கு நோட் பண்ணுது, 2 குச்சி பக்கத்தில் இருக்குது, அந்த 2 குச்சியை நம்ம இணைத்து எடுக்கலாம் அப்படிங்கிறத அது புரிஞ்சிக்குது. ஓகேவா, அப்புறம் 2யுமே அது ஒன்றிணைத்து அது வந்து எடுக்க முடியுது. அப்போது இது அந்த குரங்குக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. அதே மாதிரி இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்லேயும் அது கண்டுபிடிக்கல. அப்போ இதை வந்து உள்ளுணர்வு கற்றல், அதுக்கு உள்ளுணர்வாகவே தோணுது அப்படிங்கிறது தான் அது. ஓகேவா, அதே மாதிரி குரங்குடைய அதே ரூமில் கொஞ்சம் உயரத்தில் வாழைப்பழத்தை கட்டி தொங்க விடுறாங்க. அந்த குரங்கு குதிச்சு பார்க்குது, ஓடி பார்க்குது, அதனால எடுக்க முடியலை. அப்புறம் என்னென்னா, அங்கே 3 பாக்ஸ் இருக்குது. அந்த குரங்குக்கு திடீர்னு தோணுது, அதுக்கு உள்ளுணர்வுலேயே தோணுது என்னென்னா, இந்த 3 பாக்ஸையும் நம்ம ஒன்றுக்கு மேலே போட்டு அதை மேலே எடுத்து போட்டோம் அப்படின்னா நம்மளால் அது எடுக்க முடியும் அப்படின்னு தோணுது. அது முயற்சி பண்ணி பார்க்குது, அது வெற்றிப்படுது. ஓகேவா, அப்போது இதுதான் இன்சைட் லேர்னிங், உள்ளுணர்வு கற்றல் அப்படிங்கிறது. இந்த கற்றல் முறையை உருவாக்குனவர் தான் கோலர் அப்படிங்கிறவர். ஒரு முறை நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, இந்த குரங்குடைய பேர் என்ன? இது குரங்கு கிடையாது, சிம்பான்சி. ஓகேவா, இந்த சிம்பான்சியுடைய பேர் என்ன அப்படின்னா சுல்தான் அப்படிங்கிறது தான். அடுத்தது எட்வர்ட் டோல்மேன், அவர் ஒரு பிரின்சிபல் வந்து உருவாக்கியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு 3 எலிகளை எடுத்துக்கிறாரு. முதல் எலி என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பசிலில் வந்து விடுறாரு. அந்த பசில் அது கரெக்டாக க்ளோஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து உணவு வச்சுருப்பார். அப்போது முதல் வந்த எலி இருக்குல்ல, அது வந்து எப்போவுமே உணவு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த உணவுக்கு வேண்டி அது வர பயணத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே இதோடைய மேப்பை அது மனப்பாடம் பண்ணிடுது. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம். அடுத்தது இன்னொரு எலி எடுக்கிறாரு. அந்த எலி என்ன அப்படின்னா, அதற்கு அந்த பக்கம் போனாலும் போகாட்டாலும் உணவுங்கிறது கொடுத்துட்டே இருக்காரு. அப்போது அந்த எலிக்கு உள்ளே போகணும் அப்படிங்கிற முயற்சியே அது பண்ணலை. ஓகேவா, அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு எலி, அது வந்து உள்ளே போய் அந்த பக்கம் போச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 10 நாளுக்கு ஒரு முறை அந்த மாதிரி உணவு கொடுக்குறாரு.
அப்போ அந்த எலி என்ன பண்ணுது அப்படின்னா மெதுவாக போகுது. முதல் எலி மாதிரி வேகமாக போகாமல் மெதுவாக போகுது. எப்படின்னா எப்படியும் நமக்கு வந்து அந்த பக்கம் போனோன்னா 10 நாளுக்கு ஒரு முறை இந்த உணவு நமக்கு கிடைக்கும்ல, அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவது போவோம் அப்படின்னு போகாமல் இல்லை, ஆனால் போகுது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இதில் தான் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம நோட் பண்ணோம். அறிவாற்றல் வரைபடம், அதாவது காக்னிட்டிவ் மேப், அதாவது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்குதுல்ல, அதுதான் காக்னிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லேட்டண்ட் லேர்னிங், இது வந்து அந்த உணவை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி தான் போகுது. ஆனால் அதுக்கு மறைந்திருக்கிற கற்றல் என்ன, அந்த மேப் அது வந்து மறைந்திருந்து அதுக்கு தெரியாமலேயே அதுக்கு வந்து கற்றுக்குது. அப்புறம் குறிக்கோட்பாடு, இது வந்து அந்த சைனை ஞாபகம் வச்சுக்குதுல்ல, இதுதான் குறிக்கோட்பாடு. இந்த மூன்றையுமே நமக்கு தந்தது யார் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து எட்வர்ட் டோல்மேன் அப்படிங்கிறவர். அடுத்தது ஆல்பர்ட் பண்டூராவுடைய எக்ஸ்பெரிமெண்ட். இது என்னென்னா போபோ டால் அப்படிங்கிற ஒரு டால். இந்த டாலை வந்து நம்ம மேலே வந்து குத்துச்சண்டை மாதிரி நம்ம மேலே குத்தணும் அப்படின்னா அதனால் கீழே விழ முடியாது. ஆனால் அது அப்படியே கரெக்டாக நிற்கும், பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஆடி ஆடி நிற்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறது தான் போபோ டால். இதை வச்சு ஆல்பர்ட் பண்டூரா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, கொஞ்சம் மாணவர்களை ஒரு ரூமுக்குள்ளாடி அனுப்புகிறாரு. அந்த ரூமில் போபோ டால் இருக்குது. அப்புறம் ஒரு மனிதரை அனுப்புகிறாங்க. அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த போபோ டாலை நல்லா அடித்து விளையாடுறாரு. அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் கூட அந்த மாணவர்கள் வந்து இந்த டாலை நம்ம அடித்து தான் விளையாடணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பொம்மையை நல்லா அடித்து விளையாடுறாங்க அந்த குழந்தைங்க. இது ஒரு செட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு செட் பார்த்திங்கன்னா, இதே போபோ டாலு, இன்னும் சில குழந்தைங்க, இப்போ வேறு ஒரு மனிதர். அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த டாலை வந்து நல்லா தடவி கொடுத்து அன்பாக பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் அந்த ரூமில் இருந்த குழந்தைங்க இதை பார்த்துட்டு, ஓகே இந்த பொம்மையை நம்ம வந்து அன்பாக தடவி கொடுத்து தான் விளையாடணும் அப்படின்னு நினச்சிட்டு அன்பாக தடவி கொடுத்து விளையாடுறாங்க. ஓகேவா? அப்போது இதிலிருந்து நம்ம என்ன ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னா, கற்றல் வந்து கவனிப்பு மற்றும் மாதிரியாக்கம் மூலம் நிகழ்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த குழந்தைங்க அந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்து தானே கற்றுக்கிட்டாங்க. அடுத்தது இன்னும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு குழந்தை, அந்த குழந்தையுடைய பேர் வந்து லிட்டில் ஆல்பர்ட். இந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எலி கூட நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு. அந்த எலியை பார்த்தோன்னா அந்த குழந்தைக்கு சந்தோஷம் தான் இருக்குது. இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஒரு இரும்பு ராடில் சுத்தியில் எடுத்து டங்குன்னு அடிக்கிறாங்க. இந்த குழந்தை பயருது, அது அழுது. ஓகேவா? இது எப்போ நடக்குது? இந்த எலி கூட விளையாடிட்டு இருக்கும்போது அது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வந்து தனியாக இந்த இரும்பு ராடில் சுத்தியில் எடுத்து அடிக்கும்போது தனியாக, அதாவது விளையாடிட்டு இருக்காமல் தனியாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அது பயருது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த எலி கூட விளையாடிட்டு இருக்கும்போதே அந்த சுத்தியில் எடுத்து இரும்பு ராட்டில் டங்குன்னு அடிக்கிறாங்க. அப்போ இந்த குழந்தை பயந்து அழுது. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த எலியை பார்த்தாலே அது அழுது. ஏன்னா அந்த எலியை பார்த்தோடனே அந்த டங் அப்படிங்கிற சத்தம் தான் அதுக்கு ஞாபகம் வருது. உடனே அது பயந்து போகுது. ஓகேவா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது வந்து ஜான் பி வாட்சன் அப்படிங்கிறவர். இவர் தான் ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம், நடத்தைவாதத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்போ ஒரு முறை பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, இந்த குழந்தையுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த குழந்தையுடைய பேர் வந்து ஆல்பர்ட், லிட்டில் ஆல்பர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் 2 கோர்சஸ் நடத்துகிறோம். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலாம். எஸ்ஏ எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது உங்கள் நண்பர்கள் யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப குறைந்த கட்டணத்தில் வந்து டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். அடுத்தது யூபிஎஸ்சி எக்ஸாமில் ப்ரிலிம்ஸுக்கான டெஸ்ட் சீரிஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணி பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம இன்னொரு அகாடமியான கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, ப்ளூமின் கல்விக் கொள்கை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1956, ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. இதை உருவாக்குனவர் வந்து பெஞ்சமின் ப்ளூம். இவர் 1956 உருவாக்கினார். அதுக்கப்புறம் 2 பேர் அதை மாற்றம் பண்ணியிருந்தாங்க, லாரின் ஆண்டர்சன் மற்றும் டேவிட் கிராத்வோல் அப்படிங்கிற 2 பேர். இதில் பாருங்கள், இது என்னென்னா நம்ம எதற்காக கல்வி கற்கிறோம் அப்படிங்கிறது தான். இதில் சில கோட்பாடுகள் இருக்குது. நாலேஜிங்னா என்ன? அறிவுக்காக. காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா புரிந்து கொள்வது. அப்ளிகேஷன்னா அதை பயன்படுத்துறது. அனலிசிஸ் அப்படின்னா அதை பகுப்பாய்வு பண்ணுறது. சிந்தசிஸ் அப்படின்னா இவ்வளோ நாள் கற்றலேருந்து புதுதாக நம்ம ஒன்று கண்டுபிடிக்கிறது. எவல்யூஷன் அப்படின்னா நம்ம கண்டுபிடித்ததை ஆய்வு பண்ணுறது. ஓகேவா? இதுதான் ப்ளூம்ஸுடைய டாக்ஸானமி. இது உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலாம். அடுத்தது, தொழிலோடு இணைந்த கல்வி நைத்தாலிம் என்ற கொள்கையை முன்வைத்தவர் யார்? இதற்கான ஆன்சர் மகாத்மா காந்தி.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எப்படி கல்விகள் இருந்திருக்கு, யார் யார் என்னென்ன மாதிரி மெத்தடை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். மகாத்மா காந்தி வந்து தொழிலோட இணைந்த கல்வி வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதை நைத்தாலிம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தாய்மொழியில் கல்வி கற்கணும் அப்படிங்கிறதையும் மகாத்மா காந்தி தெரிவித்திருக்காரு. அடுத்தது தாகூர், ரவீந்திரநாத் தாகூர். இவரை பற்றி முக்கியமாக கேட்குறது வந்து இவர் மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிகேதன் அப்படிங்கிற ஒரு இடத்தை அமைத்திருக்காரு. ஒரு கல்வி நிலையம் மாறிப்பட்ட ஒரு இடம் தான். அங்கே வந்து அவர் ஒரு பல்கலைக்கழகத்தை அமைத்திருக்காரு. அதோடைய பேர் விஸ்வ பாரதி பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது. 1921 ஆண்டு இதை அமைத்திருந்தாங்க. இது மத்திய அரசு கீழே இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இதோடைய வேந்தர், இதோடைய சான்சலர் யாருன்னா பிரதமர் தான். எப்போவுமே மத்திய அரசு கீழே இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் வேந்தர் வந்து பிரசிடெண்ட்டாக தான் இருப்பாங்க, ஓகேவா. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் வேந்தர், சான்சலராக இருக்காங்க. ஓகே, அடுத்தது சுவாமி விவேகானந்தர். இவர் வந்து ஆன்மீகம் மற்றும் தேசப்பற்று அடிப்படையாக கொண்ட கல்வி வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்திருக்காரு. அடுத்தது ஜே கிருஷ்ணமூர்த்தி. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பயம், ஒப்பீடு மற்றும் இயந்திரத்தனமான பழக்கங்கள் இல்லாத கல்வி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஸ்ரீ அரவிந்தர். இவர் வந்து உடல், உயிர், மனம், ஆன்மீகம் இதெல்லாம் உள்ளடக்கிய கல்வி வேணும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காரு. அடுத்தது முதல் கல்வி நிலையமான அகாடமியை நிறுவியவர் யார்? இதற்கான ஆன்சர் பிளேட்டோ. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மிகச்சிறந்த சமுதாயத்திற்கு கல்வி அவசியம் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காரு. அடுத்தது தலை, இதயம், கை மூலமாக முழுமையான கல்வி வளர்ச்சியை வலியுறுத்தியவர் யார்? இதற்கான ஆன்சர் பெஸ்டலோசி அப்படிங்கிற அறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆரம்ப கல்வியில் தாயுடைய பங்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாரு. அதே மாதிரி அன்பு, பரிவு இதெல்லாம் கல்வியில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதனால தான் அவர் வந்து தலை, இதயம், கை அப்படிங்கிறத சொல்கிறாரு. தலைனா மூளை, இதயம், கை அப்படின்னா நம்ம அன்பாக அரவணைப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் தெரிவிக்க வராரு. அடுத்தது கல்வி உயர்நிலை வகுப்பின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் கருவி மற்றும் வர்த்தக விழிப்புணர்வு என்று கூறியவர் யார்? இதற்கான ஆன்சர் கார்ல் மார்க்ஸ். உங்களுக்கு தெரியும் கம்யூனிசத்துடைய தந்தை கார்ல் மார்க்ஸு. அவர் என்ன சொல்கிறாரு, கல்வி வந்து ரொம்ப முக்கியமானது, அதான் வந்து நமக்கு மேலே இருக்கவங்க நம்மளை அடக்கிறத வந்து தடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனுடைய திரைப்படங்களில், அப்புறம் இன்னும் சில திரைப்படங்களில் வந்து கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது வந்து நம்மளை ஆதிக்கம் பண்ணுறவங்ககிட்டேருந்து நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த ஒரு தத்துவம் தான். அடுத்தது குழந்தைகள் இன்றைய அறிவை அடிப்படையாக கொண்டு புதிய அறிவை உருவாக்குகிறார்கள் என்று கூறியவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெரோம் ப்ரூனர். இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. இப்போது ஜெரோம் ப்ரூனர் என்ன சொல்கிறார் அப்படின்னா குழந்தைங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்த வந்து எப்படி கற்றுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் தெரிஞ்ச விஷயம் இருக்குல்ல அதை வச்சு கற்றுக்குறாங்க அப்படிங்கிறது தான், ஓகேவா. இப்போது ஜெரோம் ப்ரூனர் பற்றி பார்த்தீங்கன்னா அவர் தான் கண்டறிந்து கற்றல் அப்படிங்கிற நடைமுறையை வலியுறுத்தினவர், ஓகேவா. நம்ம வந்து கண்டுபிடிச்சி கற்றுக்கணும், டிஸ்கவரி பண்ணி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத வலியுறுத்தினார். அதே மாதிரி பாடத்திட்டம் வடிவமைப்பில் சுழற்சி பாடத்திட்டம்னு ஒன்று இருக்குது. அதையுமே அவர் தான் சொன்னார். அவர் தான் அந்த கான்செப்டை கொண்டு வந்திருந்தார். இது என்ன அப்படின்னா ரொம்ப சிக்கலான கருத்துக்களை முதல்ல எளிமையாக அறிமுகப்படுத்தி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கஷ்டமான விஷயமாக கொண்டு போகிறது தான் இந்த சுழற்சி பாடத்திட்டம், ஸ்பைரல் கரிக்குலம் அப்படிங்கிறது. அதுவுமே நமக்கு அறிமுகம் பண்ணவர் ஜெரோம் ப்ரூனர் தான். அடுத்தது நம்ம நுண்ணறிவுனா என்ன அப்படின்னு கூட பார்க்கலாம். நுண்ணறிவு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து டெவலப் பண்ணவர் ஆல்ஃப்ரெட் பினட் மற்றும் தியோடர் சைமன், இவங்க 2 பேருமே. இப்போது நமக்கு அறிவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் இது, ஓகேவா. எல்லாருக்குமே ஆவரேஜாக ஒரு 100 இருக்கும். இங்கிலீஷில் ஐக்யூ, இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது நம்ம எக்ஸாமில் கேட்கலாம். மென்டல் ஏஜ் டிவைடட் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்டூ 100. மென்டல் ஏஜ் அப்படின்னா நம்மளுடைய மன வயது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போது ஒருத்தர் 20 வயசு தான் இருக்கும், ஆனால் அவருக்கு நல்ல மெச்சூரிட்டி இருக்கும். 25-30 வயசுக்கான மெச்சூரிட்டி இருக்கும் அப்படின்னா அது வந்து மன வயது அப்படின்னு சொல்லுவாங்க. டிவைடட் பை நடப்பு வயது. இப்போது அவங்க பிறந்தனால என்ன வயது வரும், நான் இப்போ 2000 ஆண்டு பிறந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆண்டு வந்து 25 வயசு ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்குல்ல, அதுதான் வந்து நடப்பு வயது இன்டூ 100. இது இந்த ஃபார்முலா. இதை கண்டுபிடித்தவங்க யார் அப்படிங்கிறத பார்த்துங்க. அடுத்தது உணர்ச்சி நுண்ணறிவு என்ற வளர்ச்சி கோட்பாடை அறிமுகம் செய்தவர் யார்? இதற்கான ஆன்சர் டேனியல் கோல்மேன். இப்போ பாருங்கள், நமக்கு வெறும் அறிவு மட்டும் தேவையில்லை, அது கூட இன்னும் சில விஷயத்தையும் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இது. என்னென்னா மோட்டிவேஷன், அப்புறம் வந்து செல்ஃப் ரெகுலேஷன்னா சுய கட்டுப்பாடு, அப்புறம் எம்பத்தி, அடுத்தவங்க மேலே ஒரு இரக்கம் வருது, அப்புறம் சோஷியல் ஸ்கில்னா இப்போது அடுத்தவங்ககிட்ட எப்படி பேசுகிறது, எப்படி பழகுறது, இதெல்லாம். அடுத்தது செல்ஃப் அவேர்னஸ், அதாவது நம்மளை வந்து
நமக்கு எவ்வளோ தெரியும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அடுத்தது கெஸ்டால்ட் என்ற ஜெர்மன் மொழி சொல்லின் பொருள் என்ன? இதற்கான ஆன்சர் முழுமை. இப்போ இது பார்த்தீங்கன்னா கற்றல் அப்படிங்கிறது தனித்தனி கூறுகளாக இல்லாமல் ஒரு முழு சூழ்நிலையை பார்க்கும்போது தான் புரியக்கூடியது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த கெஸ்டால்ட் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல். இதை 3 பேர் உருவாக்கியிருப்பாங்க. ஒருத்தர் வெர்த்தைமர், இன்னொருத்தர் கோஃப்கா, இன்னொருத்தர் வந்து கோலர். இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். நமக்கு இப்போது இதெல்லாமே ரெட் கலர் டாட்ஸ், இதெல்லாமே ப்ளூ கலர் டாட்ஸ். நம்ம மைண்ட் என்ன சொல்லுது? இதெல்லாம் ஒரு செட்டு, இதெல்லாம் ஒரு செட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுதில்ல, அதுதான். அடுத்தது இங்கே வெறும் டாட்டு தான் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம இது ஒரு நூலாக, அதாவது ஒரு வழியாக அல்லது ஒரு கயராக இமேஜின் பண்ணுறோம்ல, அது இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த ஒரு பிரின்சிபல். ஏற்கனவே எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க கெஸ்டால்ட் அப்படிங்கிற ஜெர்மன் மொழி சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு. அதோடைய பொருள் வந்து முழுமை அப்படிங்கிறது தான். அடுத்தது இரு காரணி கோட்பாட்டை பரிந்துரைத்தவர் யார்? இதற்கான ஆன்சர் சார்லஸ் பியர்மேன். அதாவது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாருக்குமே 2 ஃபேக்டர் இருக்கும். ஒன்று ஜி ஃபேக்டர், இன்னொன்று எஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது. ஜி ஃபேக்டர் இப்படி பார்த்திங்கன்னா காமனான விஷயங்கள். இப்போது 2 ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா 2 பேருமே காமனாக சமைப்பாங்க, காமனாக வீடு சரி பண்ணுவாங்க, அதாவது வீடு பார்த்துப்பாங்க, குழந்தைங்கள பார்த்துப்பாங்க, இதெல்லாம் காமனாக இருக்கும். ஆனால் எஸ் ஃபேக்டர் அப்படின்னா ஒருத்தங்க இப்போது ஏதாவது ஒரு விஷயத்தில் சிறப்பாக இருப்பாங்க. ஒருத்தங்க சமைக்கிறதுல ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. இன்னொருத்தங்க வந்து வீடை டெக்கரேட் பண்ணுறதுல ரொம்ப சிறப்பாக இருக்காங்க அப்படின்னா அதுதான் ஒவ்வொருத்தங்களுடைய எஸ் ஃபேக்டர். ஓகே, இது மாதிரி நம்ம கூட இருக்கலாம். ஒரு கிளாஸில் வந்து எல்லாருக்குமே தமிழ், இங்கிலீஷ், அப்புறம் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க படிச்சிருந்தாலும் ஏதாவது ஒன்றில் மட்டும் ரொம்ப திறமையாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எஸ் ஃபேக்டர். இந்த ஒரு கோட்பாடை கண்டுபிடித்தவர் வந்து சார்லஸ் பியர்மேன் அப்படிங்கிறவர். அடுத்தது சமூகவியலின் தந்தை யார்? இதற்கான ஆன்சர் அகஸ்டே காம்டே. இப்போது நம்ம சமூகத்தை பற்றி படிக்கிறது தான் சமூகவியல். அதோடைய தந்தை வந்து அகஸ்டே காம்டே அப்படிங்கிறவர். அவர் வந்து கல்வி சமூக ஒழுங்கை பேண வேண்டும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறார். அடுத்தது சில பர்சனாலிட்டி டைப்ஸ் இருக்குது. அதாவது நம்ம எந்த மாதிரிப்பட்ட பர்சனாலிட்டி உள்ள ஆளுங்க அப்படிங்கிறத ஒவ்வொருத்தங்களும் தெரிவித்திருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹிப்போக்ரட்டிஸ் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனிதர்கள் வந்து 4 வகையான பர்சனாலிட்டியை கொண்டவங்க. எப்படின்னா, இப்போ ஒரு மனிதர் வந்து அதிகமாக ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி தான் வச்சுருப்பார் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் 4 மனிதர்கள் அவர் பிரிக்கிறாரு. இதில் நீங்கள் எந்த ஒரு கேட்டகரி அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கும் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மெலங்கோலிக். இந்த மாதிரி மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எப்போவுமே பதட்டமாக இருப்பாங்க, எதுக்குமே கவலையாக இருப்பாங்க, வருத்தமாக இருப்பாங்க, அடுத்து ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்குன்னா மெலங்கோலிக். நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா கோலரிக்னா என்னென்னா, ரொம்ப குயிக்காக செயல்படுவாங்க, ரொம்ப வேகமாக செயல்படுவாங்க, அது மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தனக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஈகோ சென்ட்ரிக்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னது, அவங்களுடைய உணர்ச்சிகளை எல்லாம் மற்றவங்கக்கிட்ட ஈஸியாக காட்டிட முடியும். ஓகேவா, அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதை கோலரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா அப்படின்னா சாக்வின்னா ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கிறது, ரொம்ப ஈஸியாக ஜாலியாக போகிறது. அடுத்தது மற்றவங்கக்கிட்ட வந்து ஜாலியாக பழகுறது, அப்புறம் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த மாதிரி இருக்குன்னா சான்குயின் அப்படிங்கிற கேரக்டர் உங்ககிட்ட இருக்குது. அல்லது பிளிக்மேட்டிக் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. இது பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ட்ரோலாக, அதாவது சுய கட்டுப்பாடாக இருக்கிறது, ரொம்ப அமைதியாக இருக்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப ரீசனபிளாக இருக்கிறது. அதாவது தேவையில்லாமல் வளவலன்லாம் பேசாமல் கரெக்டாக கண்டென்ட்டாக இருக்கிறது தான் இது. ஓகேவா, இந்த மாதிரி இருந்ததுன்னா பிளிக்மேட்டிக். இதில் நீங்கள் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது கிரெட்ஸ்மர். இவர் வந்து உடலுடைய அடிப்படையில் மனிதர்களை பிரிக்கிறாரு. அவர் எப்படி பிரிக்கிறான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பிக்னிக். அவர் என்ன சொல்கிறாரு, பிக்னிக்னால் ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து ரொம்ப சோஷியலாக இருப்பாங்க. சோஷியல் அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட ஈஸியாக பழகுவாங்க, அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஈஸியாக உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் பிக்னிக். அடுத்தது எஸ்தனிக்னால் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க. இவங்க எப்படி இருப்பாங்களாம் அப்படின்னா அன்சோஷியபிளாக இருப்பாங்களாம், அதாவது சமூகத்துக்கு கூட அவ்வளோ பழக மாட்டாங்களாம். அதே நேரம் ரொம்ப ஷையாக இருப்பாங்களாம், கூச்ச சுபாவமாக இருப்பாங்களாம். ஓகேவா, அது மேக்ஸிமம் வந்து தனிமையாக தான் இருப்பாங்களாம். அடுத்தது அத்லெட்டிக் அப்படின்னா ரொம்ப அத்லெட்டிக் மாதிரி பாடி இருக்குது. பாடி வந்து ஒரு விளையாட்டு வீரர் மாதிரி இருக்கும். இவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா சுச்சுவேஷனையும் சமாளித்து போவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் அத்லெட்டிக். அடுத்தது ஷெல்டனும் இதை மாதிரி உடம்பை வச்சு 3ஆக பிரிக்கிறாரு. முதல்ல வந்து எண்டோமார்ஃப் அப்படிங்கிற கேட்டகரி. இவங்க யாருன்னா
ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவர் சொன்ன மாதிரியே தான் சொல்கிறாரு. அவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பாங்க, சோஷியலாக இருப்பாங்க, கம்ஃபர்ட் ஏதோ அதை வந்து விரும்புவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. அடுத்தது மீசோமார்ஃப் இவங்க தான். இவங்க வந்து அத்லெட் மாதிரி உடம்பு வச்சுருக்கவங்க, ஒரு ஜிம் பாடி மாதிரி பாடியை வச்சுருப்பாங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப விகரஸாக செயல்படுவாங்க, ரொம்ப வேகமாக, ரொம்ப கொஞ்சம் கோவமாக அந்த மாதிரியும் செயல்படுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்டோமார்ஃப். இவங்க என்னென்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப பயமாக இருப்பாங்க, இப்போ ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. ஓகே, அடுத்தது சிக்மண்ட் ஃப்ராய்ட். இது ரொம்ப முக்கியமானது. சிக்மண்ட் ஃப்ராய்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனதை 3ஆக பிரிக்கிறாரு. இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. இப்போது நம்ம சில திரைப்படங்களில் பார்த்துருப்போம், கெட்ட மனசாட்சி, நல்ல மனசாட்சி அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதுதான். இப்போது ஈகோ அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து கெட்ட மனசாட்சி இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ரைட் சைடில் வந்து நல்ல மனசாட்சி இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ கெட்ட மனசாட்சி, அதாவது இட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு எது தோணுதோ அதை வந்து பண்ண சொல்லும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து, இப்போ நமக்கு என்ன தோணுது, ஒரு படம் பார்க்கலான்னு தோணுது, அதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நமக்கு கெட்ட மனசாட்சி, அதாவது இட்டு வந்து நமக்கு சொல்லுது. ஆனால் சூப்பர் ஈகோ என்ன சொல்லுது அப்படின்னா, அது வந்து நல்ல மனசாட்சி மாதிரி. அது என்ன சொல்லுது, இல்லை வேண்டாம், உனக்கு படிக்கணும், இந்த எக்ஸாம் வருது இல்லை, படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது வந்து நமக்கு சூப்பர் ஈகோ. இந்த ரெண்டில் எது நம்ம அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஈகோ தான். நம்ம வந்து இதை பண்ணவா அது பண்ணவா அப்படிங்கிறத பார்த்து யோசித்து பண்ணுறது தான் அதை நம்ம ஈகோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஈகோனா நம்ம ஒன்றே கெட்டது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஈகோனா இதுதான் ஈகோ, நம்ம தான் ஈகோ. ஓகேவா? அதே மாதிரி அவர் மனதை 3ஆக பிரிக்கிறாரு. ஒன்று கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று அன்கான்ஷியஸ் மைண்டு. இது என்னென்னா, கான்ஷியஸ் மைண்டுனா நம்மளுடைய நினைவு மனம், அதாவது இப்போ நம்ம மைண்ட் செட் என்ன இருக்குது, நம்ம இப்போ ஒன்று பிளான் பண்ணுறோம் அல்லது வந்து நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறோம், இதெல்லாம் வந்து கான்ஷியஸ் மைண்டு. அடுத்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா நமக்கு வந்து பழக்கங்கள் எல்லாமே அங்கே தான் போகுது. அதே மாதிரி நம்ம எமோஷன்ஸ் இதெல்லாமே அதில் தான் போகுது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குழந்தைகிட்ட பல்லு தேய்க்கிறதுக்கு ப்ரஷ் எடுத்து கொடுத்து பல்ல தேய்க்கிறோன்னா அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். ஆனால் போக 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 அது என்ன ஆகுது, அந்த குழந்தையோடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே வந்துடுது. அதனால் இப்போல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் எடுத்து வாயில் வச்சாலே நம்மளை அறியாமலே நம்ம வந்து பல் தேய்ச்சி முடிச்சிடும். இந்த மாதிரி இருக்கிறது தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது. அடுத்தது அன்கான்ஷியஸ் மைண்ட். இது என்னென்னா நம்மளுடைய மூச்சு விடுறது, நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி, இதெல்லாம் தானாகவே நடக்குதுல்ல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூச்சு விட்டுறோம் அப்படிங்கிறத வந்து நம்மளை அறியாமவே இயல்பாக பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தூங்குகிறோம், அந்த தூங்குகிற டைமில் வந்து கனவெல்லாம் வருதுல்ல, இதெல்லாமே அன்கான்ஷியஸ் மைண்டு தான். ஓகே, அப்போ இந்த கான்செப்டை அறிமுகம் பண்ணவர் யாருன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது கார்ல் ஜங். இவர் வந்து ஒரு உளவியல் கோட்பாடு சொல்கிறாரு. நமக்கு இப்போ பிரபலமாக இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருப்போம். இன்ட்ரோவர்ட் அப்படின்னா யார் கூடயும் அவ்வளோ பேச மாட்டாங்க, அவங்க உண்டு அவங்க பாடு உண்டுன்னு இருப்பாங்க, நிறைய கற்றுப்பாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னா வெளியே போவாங்க, நிறைய பேர்கிட்ட பேசுவாங்க. அந்த கான்செப்டை கொண்டு வந்தவர் வந்து கார்ல் ஜங் தான். அதே மாதிரி எப்படி சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து இட், ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது சொல்கிறாரோ, அதே மாதிரி கார்ல் ஜங் என்ன சொல்கிறாருன்னா ஷாடோ, செல்ஃப், ஈகோ அப்படின்னு சொல்கிறாரு. ஷாடோ அப்படின்னா அது கெட்ட மனசாட்சி மாதிரி, அதுக்கப்புறம் செல்ஃப் அப்படின்னா நம்ம தான், ஈகோ அப்படின்னா நல்ல மனசாட்சி, அந்த மாதிரி இவர் சொல்கிறாரு. ஓகே, அடுத்தது லீடர்ஷிப் தியரி. இதில் வந்து சிலது பார்க்கலாம். எப்படின்னா ஒரு தலைவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். கிரேட் மேன் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, தலைவர்கள் உருவாக்கப்படுவதில்லை, அவர்கள் பிறக்கின்றனர் அப்படிங்கிறத கிரேட் மேன் தியரி சொல்லுது. அப்புறம் ட்ரைட் தியரி, அதாவது பிறப்பு பண்பு கோட்பாடு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, தலைமைத்துவம் அப்படிங்கிறது உடன் பிறந்த பண்புகளால் தீர்மானிக்கப்படுது. இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப தன்னம்பிக்கையாக பிறக்கிறாரு அல்லது புத்திசாலியாக பிறக்கிறாரு அப்படின்னா இதெல்லாம் வச்சு தான் ஒருத்தர் தலைவராக இல்லையா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறத தெரிவிக்கிறாரு. அடுத்தது பிஹேவியல் தியரி. இது என்ன அப்படின்னா, தலைவர் வந்து என்ன செய்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியம், தலைவர் யார் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அடுத்தது சைக்காலஜி தொடர்பான சில டேர்ம்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்லெக்சியா. இது வந்து வாசிப்பு குறைபாடு. இதில் மாணவர்களுக்கு வாசிக்கிறது சிரமமாக இருக்கும், அதே மாதிரி அதிகமான எழுத்துப்பிழை வரும் இந்த குழந்தைகளுக்கு. ஆனால் சாதாரணமான நுண்ணறிவு தான் இருக்கும், ஐக்கியம் வந்து சாதாரணமாக தான் இருக்கும், ஒரு பெரிய குழப்பம் இருக்காது, அதாவது பெரிதாக மாறுதல் இருக்காது. அடுத்தது டிஸ்கால்குலியா. இது பார்த்திங்கன்னா கணிதத்தில் குறைபாடு. இப்போ கால்குலியானா கணக்கு தானே, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்களுக்கு வந்து நேரம் கூறுறதுலேயே சிரமம் இருக்கும். அடுத்தது டிஸ்கிராஃபியா. இது வந்து எழுத்து பிழை குறைபாடு.
மோசமான கையெழுத்து இருக்கும், அதே மாதிரி எழுத்துப்பிழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தது டிஸ்பிராக்சியா, இது வந்து இயக்க குறைபாடு, அவங்களுக்கு கையும் காலெல்லாம் ஒழுங்காக இயங்காது, இதனால் சட்டையில் பட்டன் பொறுத்துறது, ஷூவில் லேஸ் கட்டுறது, இதிலெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான இன்னும் 2 சிம்டம்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா டவுன் சிண்ட்ரோம். இது என்னென்னா நம்ம குரோமோசோமில் 21வது ஜோடி குரோமோசோமில் 2 இருக்கிறதுக்கு பதிலாக 3 இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் டவுன் சிண்ட்ரோம் வரும். நீங்கள் நிறைய பேர் டவுன் சிண்ட்ரோம் வந்தவங்கள பார்த்துருப்பீங்க. அடுத்தது ஆட்டிசம். ஆட்டிசம் அப்படிங்கிறதும் ஒரு ப்ராப்ளம் தான். இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட பழகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து அவங்களுக்கு அவ்வளோ இருக்காது. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறது தான் ஆட்டிசம். அடுத்தது சைக்கோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, லிங்குஸ்டிக் அப்படின்னா மொழி எப்படி நம்ம மூளையில் பெறப்படுது, மொழி வந்து எப்படி புரியப்படுது, மொழி எப்படி உற்பத்தி ஆகுது, இது சம்மந்தமான ஆய்வு தான் சைக்கோ லிங்குஸ்டிக். அடுத்தது நுண்ணிலை கற்பித்தல், மைக்ரோ டீச்சிங். இது என்ன அப்படின்னா சிறிய அளவில் நடத்தப்படுற ஒரு பயிற்சி வகுப்பு இது. இப்போ நமக்கு பிஎட் படிக்கும்போது டீச்சர் நமக்கு வந்து மைக்ரோ டீச்சிங் வந்து சொல்லி தந்திருப்பாங்க, நம்மளை வந்து பண்ணவும் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா இந்தந்த விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் வந்து கற்பிக்கணும், ஆனால் கொஞ்சம் நேரம் தான் கற்பிக்கணும், அதை நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு பிஎட்டில் நமக்கு சொல்லித்தர டீச்சர் வந்து பார்ப்பாங்க. நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவாங்க. அடுத்தது லெசன் பிளானிங், பாடத்திட்டமிடல். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்களுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம், நீங்கள் இப்போ ஒரு ஸ்கூலில் பாடம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ மேத்தமெட்டிக்ஸில் இது சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா என்னென்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம், எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோம், அதே மாதிரி எப்படியெல்லாம் அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்க போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக் கொடுக்குறனால அவங்க என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறாங்க, இந்த மாதிரிப்பட்ட சிஸ்டம் எல்லாமே இருக்கிறது தான் பாடத்திட்டமிடல் அல்லது லெசன் பிளானிங் அப்படிங்கிறது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.